என் பேர் நிஷார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அவளுப்பேட்டை பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இந்த சலீம் ஆட்டோ கேரேஜ் வந்து 15 வருஷமாக வச்சுங்கிறாரு. வணக்கம், என் பேர் மோகன். நான் அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு ஸ்கூல் போகும்போது சைக்கிளில் காற்று இல்லைன்னா நான் 7th படிக்கிறேன். என் பேர் இனியா பாலு. நான் சலீம் அண்ணா கடையில் தான் காற்றடிப்பேன். என் பேர் மனோஜ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டெய்லிக்கும் கடப்பநந்தல்லேருந்து நடந்து வரும்போது என்ன சலீம் அண்ணா எத்தனையோ வாட்டி எட்டுன்னு வந்து விட்டுருக்காரு. வணக்கம், என் பெயர் மணிவாசன். நான் அரசு ஆண்கள் மேல்நிலையில் பள்ளியில் படிக்கிறேன். அது ஸ்கூல் பசங்களுக்கு என்ன சைக்கிளில் பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் மவுத்து வால் டீப் அனைத்தையும் அண்ணன் ஃப்ரீயாக போட்டு தருவார். வணக்கம், ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உதவும் உள்ளம் உனக்கிருந்தால் உண்மை உள்ளம் நீதான். நீ செய்த உதவியெல்லாம் உனக்கே தெரியாமல் ஒரு நாள் உன்னை வந்து சேரும், மறவாதே. வான்தோடும் தூரம் உன் புகழ் புகழட்டும். நம்ம ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அவலூர்பேட்டையில் SR ஆட்டோ கேரேஜ் வச்சுருக்கிற திரு சலீம் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி அந்த ஏரியா ஸ்கூல் பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. பசங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அவர் ரொம்ப பணக்கார ஒரு மெக்கானிக் கிடையாது, ரொம்ப பாவப்பட்ட ஒரு மெக்கானிக் தான். அந்த ஒரு சூழ்நிலையிலும் பள்ளி பசங்களுக்கு இலவசமாக சைக்கிளுக்கு காற்றடைச்சி தர்றது, அந்த ஏரியாவில் உள்ள பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம அந்த ஸ்கூல் பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். என் பேர் நிஷார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அவளுப்பேட்டை பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இந்த சலீம் ஆட்டோ கேரேஜ் வந்து 15 வருஷமாக வச்சுங்கிறாரு. நான் 6 வருஷமாக இங்கே காற்று வச்சுங்கிறேன். 6 வருஷமாக எனக்கு ஃப்ரீயாக தான் காற்று வச்சு தர்றாரு. எங்கள் ஸ்கூல் பசங்க யார் வந்தாலும் காற்று அடிக்க தரலன்னா அவர் வேலையை தூக்கி போட்டு காற்று வச்சு தருவார். எப்போவுமே ஃப்ரீயாக தான் அடிப்பார். யாருக்கும் ஒரு அன்சென்ஸ் பண்ணவே மாட்டார். எப்போவுமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. எது இப்போது நம்ம பசியில் இருந்தால் கூட, நான் ஒரு வாட்டி பசியில் நந்து போனேன். ஆனந்தபவன் ஹோட்டலில் போய் எனக்கு 4 இட்லி வாங்கி தந்து ஸ்கூலில் போய் விட்டு வந்திருக்காரு. நான் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக தான் காற்று வச்சு தருவார். எனக்கு அடிக்க தெரியாது, அவர் தான் வச்சு தருவார் வேலையை விட்டு வந்து. அப்புறம் வயசானவங்க யாருனாச்சும் முடியாமல் நந்து போனால் அவர் வண்டியில் எடுத்துன்னு போய் விட்டு வருவார். அவங்களுக்கு என்ன வேணுமோ மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு வருவார். எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணுங்கள், நான் மாத்திரை எது வேணுமோ வாங்கி தந்துடுறேன். அப்புறம் அந்த ரோட்டு கூட அவர் வேலையை விட்டு 2 நாள் வேலையை விட்டு 6000 ரூபாய் செலவு பண்ணி அந்த ரோட்டுக்கு யாருமே போடல, அவர் தான் அந்த ரோட்டை சரி பண்ணி விட்டார். வணக்கம், என் பேர் மோகன். நான் அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு ஸ்கூல் போகும்போது சைக்கிளில் காற்று இல்லைன்னா இவர் தான் பிடிச்சி தருவார். இந்த மாவட்டத்திலேயே சைக்கிளுக்கு இலவசமாக காற்றடிக்கிறது சலீம் அண்ணன் தான். இந்த மாவட்டத்திலே இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி இலவசமாக யாருக்கும் பண்ணதில்லை. எங்கள் ஸ்கூலில் ஒரு 150-200 பேர்கிட்ட படிக்கிறோம், 400 பேர்கிட்ட படிக்கிறோம். அவர் எல்லாருக்குமே இவர் தான் இலவசமாக காற்றடிச்சு தருவார். கவர்மெண்ட் பசங்க ப்ரைவேட் பசங்க யாருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் எல்லாருக்குமே இலவசமாக காற்றடிச்சு தருவார். அது மட்டும் இல்லாமல் வயது முதியோர்களுக்கு இலவசமாக துணி வாங்கி தந்து அவர்களுக்கு என்ன வேணுமோ எதிர்த்து நின்று எல்லாத்தையும் கூட நின்று பார்ப்பார். நன்றி. வணக்கம், என் பெயர் மணிவாசன். நான் அரசு ஆண்கள் மேல்நிலையில் பள்ளியில் படிக்கிறேன். அது ஸ்கூல் பசங்களுக்கு என்ன சைக்கிளில் பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் மவுத்து வால் டீப் அனைத்தையும் அண்ணன் ஃப்ரீயாக போட்டு தருவார். மூஞ்சி காற்றடிக்க வந்தால் காற்று அடிச்சுக்கிட்டான்னு அண்ணான்னு கேட்போம். அப்புறம் அவர் மூஞ்சி சொல்லிக்காமல் அடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த தன்மை அண்ணக்களை ரொம்ப இருக்குது. அண்ணன் சேவையை பாராட்டி நான் வாழ்த்துக்கிறேன். 3 வருஷமாக நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். 3 வருஷமாக காற்று இல்லைன்னா அண்ணங்கள் தான் அடிப்பேன். எந்த ஒரு ஃப்ரீயாக அடிப்பார், எந்த ஒரு காசும் வாங்க மாட்டார். பேர் மனோஜ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டெய்லிக்கும் கடப்பநந்தல்லேருந்து நடந்து வரும்போது என்ன சலீம் அண்ணா எத்தனையோ வாட்டி எட்டுன்னு வந்து விட்டுருக்காரு. அதே மாதிரி என் சைக்கிள் எப்போயாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதையும் ஃப்ரீயாகவே ஓட்டி தருவார், காற்று அடித்து தருவார். 7th படிக்கிறேன். என் பேர் இனியா பாலு. நான் இவங்களாண்ட தான் எப்போவுமே காற்று அடிப்பேன். 2 வருஷமாக நான் இவங்களாண்ட தான் காற்று அடிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே ஃப்ரீயாக அடிச்சு தருவாங்க எல்லா பசங்களுக்கும்.
இந்த ஏரியா ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சலீம் அண்ணா தான் ஹீரோ. அந்த ஹீரோவை பற்றி அவரே சொல்லுவார். அவரை பற்றி கேட்கலாம் வாங்க. நான் வந்து அவ்வளோப்பேட்டை டூ வீலர் மெக்கானிக் சலீம் பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு மற்றும் நம்ம பொதுநலமாக எல்லாருக்கும் காற்று பிடிக்கிறேன். ரெண்டாவது அவங்களுக்கு சைக்கிளுக்கு வந்து பஞ்சர் ஆனாலோ டீப் போனாலோ மாற்றி கொடுத்துறேன், அதுவும் காசு வாங்க மாட்டேன். மூணாவது யாருன்னா வயசான பாட்டியோ தாத்தாவோ அவங்களுக்கு முடியலன்னா கூட என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னா, நான் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். எங்களில் சைக்கிள் கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தவன். படிப்பு பருவம் எனக்கு கம்மின்றதால் தான். பசங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் பசங்க. அவன் ஏன்னா படிப்பு தான் முக்கியமானது. அதுக்கோசரம் தான் என்னால் முடிஞ்ச உதவி பசங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துங்கிறேன். நீங்கள் இந்த தொழிலுக்கு எப்போ வந்தீங்க? உங்களோட குருநாதர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் வேலை கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை சலாமான்ட்ட வேலை கற்றுக்கினேன். மதினா ஆட்டோ ஒரு கேரேஜில் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே கடை வச்சேன். நான் கடை வச்சு ஒரு 14 வருஷம் ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காற்று இலவசமாக பண்ணி கொடுத்துங்கிறேன். ஒரு 14 வருஷமாக நான் பண்ணி கொடுத்துங்கிறேன். அதே மாதிரி சைக்கிளுக்கு மவுத்து கட்டினாலோ இல்லை டீப் போனாலோ அதுவும் நான் என் செலவுலேயே மாற்றி கொடுத்துட்றேன். நல்லா படிக்கிற பசங்களுக்கு நோட் புக் இல்லைனா கூட நான் வாங்கி கொடுத்துட்றேன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி நான் பண்ணினே இருக்கிறேன். நீ இந்த மோட்டார் தொழில் எனக்கு நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இனி நான் எலக்ட்ரிக்கில் வந்து இந்த மாவட்டத்தில் எலக்ட்ரிக்கில் நான் ஒரு நல்லா செய்கிறேன். BS3, BS4, BS6 வரைக்கும் நான் எலக்ட்ரிக்கலில் செய்கிறேன். இந்த எலக்ட்ரிக்கலில் நான் அந்தளவுக்கு உள்ளே போனது முழுக்க காரணம் நாகர்கோவில் எங்கள் குருஜி தான். அவருக்கு தான் மனதாண்ட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த டாப் குரூப் மூலமாக வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எலக்ட்ரிக்கலில் நிறைய கற்றுக்கினேன். ரெண்டாவது நிறையா மெக்கானிக் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகினாங்க. இந்த டாப் குரூப் மூலமாக போனதால தான் நான் ஒரு எலக்ட்ரிக்கலில் பெரிய ஒரு ஆளாக இருக்கிறேன். இல்லை எங்கள் அவ்வளோப்பேட்டில் நான் தான் அதிகபட்சம் இந்த BS6 வரை ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு முழுக்க காரணம் நம்ம டாப் குரூப்பு தான். ரெண்டாவது வந்து எங்கள் குருஜி தான். அவங்களுக்கு ரொம்ப மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இங்கே இன்ஜின் வேலை, சேஸ் பெண்டு, ஃபோர்க் பெண்டு, மற்றபடி பெயிண்டிங்கு, எலக்ட்ரானிக் வேலை அனைத்தும் நாங்களே செஞ்சு தரோம். கஸ்டமர் வண்டி விட்ட A to Z நாங்களே முடித்து அவங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். கஸ்டமர் அங்கே வந்து அலைய தேவையில்லை. வெளியே அங்கே யாரும் அனுப்ப மாட்டோம். அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்களே போய்ட்டு வாங்கி மாட்டி கையில் கொடுத்துருவோம். ரெண்டாவது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அதிகம். அதனால் இங்கே நாங்கள் வந்து அந்தளவுக்கு காசு ஹெவியாலாம் வாங்க முடியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் வாங்க முடியும். ஒரு 1500 வாங்குற இடத்துல நாங்கள் ஒரு 1000 ரூபாய் வாங்குவோம், இல்லை 800 வாங்குவோம். ஏன்னா இங்கே VIP யாரும் கிடையாது. அதிகபட்சம் இங்கே விவசாயி தான். அவங்களுக்கோசரம் தான் நான் கம்மியாக வாங்குகிறேன். இன்றைக்கி நான் அவ்வளோப்பேட்டில் இந்தளவுக்கு கடை பார்த்தீங்கன்னா பெருசாக்கி வச்சுக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கடை ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். இன்றைக்கி கடை இந்தளவுக்கு நான் பெருசாக காரணம் நம்ம டாப் குரூப்பு தான். ரெண்டாவது நம்ம டாப் குரூப்பில் பயணிச்சதுக்கப்புறம் தான் அதில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கினேன். இன்றைக்கி அதை கற்றுக்கினதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் ஃபுல்லாக காயில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, CD ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா வந்து நான் ஒர்க்கிங் பண்ணிக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் குரூப்பு. நம்ம தேனி சுரேஷனெலாம் வந்து அவர் வந்து அறிவுரைலாம் நிறையா சொல்லுவார். அவர் அறிவுரை நாங்கள் கேட்போம். அவரும் சொல்கிறது கேட்டு நாங்கள் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். நம்ம தேனி சுரேஷ் அண்ணன், நம்ம வடிவேல் அண்ணன், நம்ம குமாரன குருஜி இவங்கெல்லாம் சொல்லி தாங்க இந்தளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மனதான்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய என் கடை தான் பெரிய கடை. இதுக்கு முழுக்க காரணம் டாப் குரூப்பு தான். டாப் குரூப்பில் பயணித்தா நம்ம டாப்பாக இருக்கலான்றது இது நான் உதாரணம். எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாரன், பைப் ஹாரன், இதை வந்து ஏர் ஹாரன் சொல்லுவாங்க. இந்த ஏர் ஹாரன்னு ப்ளஸ் வந்து LED லைட்டுங்க, சுவிட்சு ஆல்ட்ரேஷனு, இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலேருந்து கூட நம்மகிட்ட நிறையா வருது. நம்ம வந்து இன்றைக்கி BS6ன்னு நிறைய பேர் வந்து மாயையாக வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த OPD ஸ்கேனரு, லேப்டாப்பு, இதுதான் அதுக்கு ஆப். இந்த ட்ராக் ஆப்புன்னு இந்த ஆப் மூலம் நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது கொஞ்சம் நமக்கு சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு 5% நம்பணும். மீதி 99% நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வச்சு ப்ராக்டிக்கலாக ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ரெடி பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா அது சென்சார் மட்டும்தான் காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஈஸி எதனா ஒயர் கட் ஆகிடுச்சு, வேறு எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டாது. அதனால் இது வந்து ஒரு 5% நம்புங்க. முடியாத பட்சத்தில் எரர் எடுக்க மாதிரி இருந்தால் போட்டு எடுங்க. மீதி எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி BS3, BS4 பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்து ரெடி பண்ணுங்க நண்பர்களே. அதனால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் அப்படி தான் பண்ணி கொடுத்துங்கிறேன். இன்றைக்கி வண்டி BS6 பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு XL100 ஸ்கூட்டி பெப்பு தான் நிறைய ப்ராப்ளம் வருது. நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்குது, நம்ம ரெடி பண்ணுறோம். BS6ன்னு பயப்பட தேவையில்லை. சுற்று வட்டாரம் யாராக இருந்தாலும் நம்மகிட்ட எத்தனை நான் உங்களுக்கு பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நண்பர்களே. எந்த வண்டி இருந்தாலும் கவலைப்பட தேவை. BS3 ஆகட்டும், BS4 ஆகட்டும், BS6 ஆகட்டும், BS7 கூட ஆகட்டும், நீங்கள் வண்டி எத்தனை நாங்கள் உங்களுக்கு பக்கம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு சென்சார் செக் பண்ணுற மிஷினும் இருக்குது, மெனுவில் செக் பண்ணுற நம்ம பவரும் இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. சுற்று வட்டாரத்தில் யாராலையும் முடியலனா நம்மகிட்ட எத்தனை நான் உங்களுக்கு பக்காவாக பண்ணித்தரேன். நான் உங்கள் கூட இருக்கிறேன்.
நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அவலூர்பேட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வர முடியல சூழ்நிலை ஏற்பட்டால் என் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், நோட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். வரேன் 9442414407. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி தரேன். BS6ன்னு பயப்படாதீங்க, பக்காவாக பண்ணிடலாம், நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மெக்கானிக் நண்பர்கள், சக மெக்கானிக் நண்பர்கள் நம்மகிட்ட வந்தால் அவங்க கையில் இந்த OPT ஸ்கேனர் இல்லை, அவங்களுக்கு பண்ண தெரியலனா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அவங்களுக்கு வந்து நான் எந்த பீஸும் வாங்க மாட்டேன். என்ன ஃபால்ட்டு நான் சொல்லிடுவேன், அதை அவங்களே அட்டென்ட் பண்ணிடலாம். நான் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேன். நம்ம சுற்று வட்டாரில் யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேன். அவங்க கையில் இருந்தால் நான் கேட்க மாட்டேன். நம்மக்கிட்ட அவங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நானே போட்டு அவங்களுக்கு செக் பண்ணி என்ன ஃபால்ட்டு நான் சொல்லிடுறேன், அதை அவங்க அட்டென்ட் பண்ணிடுறாங்க, பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேன். BS6ல் மோட்டிவாக அதிகபட்சம் உங்களுக்கு ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சாவி போட்டு மோட்ரு ஓடல அப்படின்னா மோட்ரு செக் பண்ணுங்கள், இன்ஜெக்டர் செக் பண்ணுங்கள். இல்லை மோட்டர்லாம் பக்கா ஓடுதுன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணுங்கள். பேட்ரி கழட்டி வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். ஏன்னா வோல்டேஜ் காட்டும், நம்ம மீட்ரு போய் ட்ராப் பண்ண போது அதில் காட்டாது. அதனால் வந்து பேட்டரியும் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் கரெக்டாக வருதா பார்ப்பராக வருதா செக் பண்ணுங்கள். கரண்ட்டெல்லாம் பக்கா வருதுன்னா இன்ஜெக்டர் செக் பண்ணுங்கள், ஃபியூல் பம்பு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 4-5 விஷயம் நீங்கள் பார்த்தாவே BS6 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு கரண்ட்டு வரலன்னா EVT சென்சார் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது மேக்ஸிமம் அந்த EVT சென்சார் நிறைய ப்ராப்ளம் வருது. அது வந்தால் கூட உங்களுக்கு கரண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சில வண்டிங்களுக்கு. அதனால் EVT சென்சார், ஓட்டு சென்சார் ரெண்டுமே கண்டிப்பாக பாருங்கள். சின்ன சின்ன வேலை தான், இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரும் பயப்பட தேவையில்லை. BS6ன்னு பயப்படாதீங்க, கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். மெக்கானிக் நம்பர் எல்லாரும் நான் செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறேன். ஏன்னா நிறையா மெக்கானிக் ஜாம்பவானாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த யூடியூப்லேயும் இந்த நம்ம வாட்ஸ்அப்லேயும் நிறைய மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை நீங்கள் பார்த்தாவே நீங்கள் உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னாக்கா முடியாத வேலை கூட முடிச்சு கொடுக்குறது மெக்கானிக் இருக்கிறாங்க. அதனால் யாரும் பயப்படாதீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த BS3 BS4 உங்களுக்கு வந்து அந்த ஒயரிங் உங்களுக்கு தெரிஞ்சாவே BS6 ஈஸியாக பார்த்துடலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி செய்கிறோம்னாக்கா எங்களுக்கு டாப் குரூப் தான் முழுக்க காரணம். நான் டாப் குரூப் மூலமாக போனேன். நீ BS6 தான் நான் பார்த்து கொடுத்துருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் ஃபால்ட்டுனா BS6 என்கிட்ட கண்டிப்பாக வரும், நான் பார்த்து கொடுத்து தான் இருக்கிறேன். அதே மாதிரி எல்லா மெக்கானிக்கும் பயப்படாதீங்க, கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுத்து செய்யுங்க. நம்ம மெக்கானிக் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், எதுவும் பயப்படாதீங்க, எடுத்து கண்டிப்பாக செய்யுங்க, நல்லாயிருப்போம், ஆனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியலனா அடுத்த மெக்கானிக் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. மெக்கானிக் நண்பர்லாம் அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எங்கள் சைடில் இருக்கிற மெக்கானிக்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நீங்களும் அது மாதிரி ஒற்றுமையாக இருங்க. எல்லா மெக்கானிக் வந்து நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் வளரணுன்றதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. எல்லா மெக்கானிக் எல்லா வேலையும் செய்யுங்க, பயப்படாதீங்க. இந்த வண்டி எனக்கு தெரியாது, அந்த வண்டியும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக செய்யுங்க. தெரியலனா எங்களை மாதிரி மெக்கானிக் கேளுங்க, என்னை விட பெரிய ஆளாக கேளுங்க, அந்த வேலை நீங்கள் ஒர்க்கு பண்ணுங்கள், கஸ்டமர் அமுச்சு விடாதீங்க. சக மெக்கானிக் நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெக்கானிக் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நானும் வந்து VIP கிடையாது, நானும் ஏழைப்பட்டவன் தான். என்னால் முடிஞ்சது இந்த ஸ்கூல் பசங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ காற்று பிடிச்சி தரேன், ஒரு பேனா நோட் புக் வாங்கி தரேன். அதே மாதிரி என் மெக்கானிக் சேர்ந்த நண்பர்கள் நீங்களும் உங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏழை மக்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட் புக்கோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை செருப்போ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுங்க. நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும், நல்லா பேரும் போல இருக்குன்றது என்னோடய ஆசை. நம்ம மெக்கானிக் நண்பர் சில பேர் கம்ப்ரஷன் வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி கம்ப்ரஷன் வச்சுருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு, உங்கள் படிக்கிறவங்க உங்கள் சைடில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காற்று கொஞ்சம் இலவசமாக கொடுங்க. அது இல்லாத உங்களால் முடிஞ்சது, அவங்க இல்லைன்னு தெரிஞ்சால் ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. நம்ம வந்து சந்ததி நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ நம்ம வந்து ஒரு காற்று பிடிக்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு 3 ரூபா ஒரு 4 ரூபா மீறிட்டோம், அது சந்தோஷமாக அது ஏன் பிடிச்சின்னு போகிறாங்கன்னா அந்த 2 ரூபா 3 ரூபா எடுத்து போய் சாப்பிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி உங்கள் சைட்லேயும் கொஞ்சம் தூரத்துலேருந்து வருவாங்க, அவங்க கையில் காசு இருக்கும் இல்லாத போவோம். நம்மள மாதிரி மெக்கானிக் நண்பர்கள் உங்கள் கையில் கம்ப்ரஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் காற்று கொஞ்சம் இலவசமாக பிடிச்சி கொடுங்கன்றது என்னோடய வேண்டுகோள். காற்று மட்டும் இல்லாத அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவை பண்ணுங்கள். நோட் புக்கு பேனா எதனா வாங்கி கொடுங்க. இது என்னோட முக்கிய ஒரு வேண்டுகோள் நண்பர்களே. ரொம்ப நன்றி அண்ணா. ஸ்பேனர் ஹீரோ சார்பாகவும் டாப் மெக்கானிக்கல் குரூப் சார்பாகவும் PN பை குடும்பத்தார் சார்பாகவும் உங்கள் சேவை தொடர நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.